அவர்கள் குடியரசு தினத்தை ஒட்டி மாலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதனால் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்களோ அதிகாரிகளோ அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள் என்பது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு திமுக மற்றும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் அந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தன. இந்த ஆண்டும் அவர் ஆளுநர் உரையின் போது பேரவையில் அதை படிக்காமலேயே வெளியேறியதாலும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை பொது நிகழ்ச்சிகளில் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த குடியரசு தின விழா தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக தமிழக அரசே அறிவித்திருக்கிறது. இதனால் முதலமைச்சரோ அமைச்சர்களோ இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க மாட்டார்கள். ஏற்கனவே திமுகவின் தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் மதிமுக, விசிக மற்றும் இடதுசாரி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டன. இந்த சூழ்நிலையில் தான் நாளை அரிட்டாப்பட்டியில் நடைபெறக்கூடிய அந்த பாராட்டு விழாவில் டக்சன் திட்டத்தை ரத்து செய்ததற்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மாலையில் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விருந்தில் பங்கேற்க மாட்டார் என்று காலையில் தகவல்கள் வெளியாகின. இதனால் மற்ற அமைச்சர்கள் பங்கேற்பார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இதற்கு முந்தைய கடந்த ஆண்டு தேநீர் விருந்தில் திமுக ஆளுநரின் தேநீர் விருந்தை கட்சி சார்பாக புறக்கணித்த போதிலும் அரசு சார்பாக அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த ஆண்டு அரசு தரப்பிலும் இந்த ஆளுநரின் தேநீர் விருந்து புறக்கணிக்கப் போவதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குடியரசு தின விழாவையொட்டி நாளை மாலை ராஜ்பவனில் நடைபெறக்கூடிய அந்த ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக அரசின் தரப்பிலும் தமிழகத்தில் உள்ள திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அந்த தேநீர் விருந்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றன. அபிரகாம்.